மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற சொற்றொடர் நம் அனைவருக்கும் பரிச்சயமானதுதான். ஆனால் இன்றைய காலகட்டத்தில், இன்றைய சூழலில் தமிழக அரசியலில் மாற்றம் என்ற வார்த்தை எதிரொலிக்கின்ற விதம் புதியதாக இருக்கிறது. அதிரடியான அரசியல் மாற்றங்கள், ஆச்சரியமூட்டும் வகையிலான மக்களின் மனநிலையில் ஏற்பட்ட மாற்றங்கள், தமிழகம் இதுவரை கண்டிராத அதிர்ச்சியூட்டும் கட்சி தாவல்கள். இந்த ஆட்சி நிலைக்குமா, திரு அண்ணாமலையின் புதிய அவதாரம் எழுச்சி பெறுமா என்கின்ற தினந்தோறும் தொலைக்காட்சி விவாதங்களில் ஏற்படுகின்ற முரண்பாடுகள் போன்றவற்றை ஒரு சாமானியனின், சாதாரண வாக்காளனின் மனநிலையில் இருந்து இந்த தாவேக அரசின் நிலைப்பாடு, நிலைத்தன்மை, திரு அண்ணாமலை அவர்களுடைய புதிய அவதாரம், த ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் அண்ட் இட்ஸ் பொலிட்டிக்கல் கன்வர்ஜென்ஸ் என்ற சில விஷயங்களை கேள்வியும் நானே பதிலும் நானே என்ற வகையில் உங்கள் முன் பகிர விரும்பும் அன்பன் ஸ்ரீனிவாசன். மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையில் அமைந்துள்ள முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு நிலைக்குமா? உங்களின் பார்வையில் உங்களின் கருத்து என்ன? இன்றைய அரசியல் சூழலில் குறைந்தபட்சம் 2029 பாராளுமன்ற தேர்தல் வரை தாவேக அரசுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்க வாய்ப்பு இல்லை. இடைப்பட்ட காலத்தில் உள்ளாட்சி தேர்தல் என்று வருகின்ற பொழுது இன்றைய அரசியல் கட்சி தாவல்கள் தொடருமானால், மற்ற கட்சிகளிலிருந்து அதிகார மையத்தை நோக்கி நபர்கள் படையெடுக்க தொடங்குவார்களே ஆனால் இது ஒரு சலசலப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஆனாலும் உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இதுவும் அமைதியை கொள்ளும். முக்கியமாக 2029 பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி நிகழ்கின்ற தேசிய அளவிலான அரசியல் மாற்றங்கள், அப்பொழுது அரசியல் கட்சிகள் எடுக்கிற ஐடியாலஜிக்கல் பொசிஷன்ஸை பொறுத்தே தாவேக அரசின் நிலைப்பாடும் முதல்வர் விஜய் அவர்களின் அணுகுமுறையும் மாறலாம். இன்றைய சூழ்நிலையில் தாவேக அரசு மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் தேர்தல் வாக்குறுதி என்பது வேறு, அரசியல் வேறு, நிர்வாகம் வேறு, நிர்வாகத்தில் ஏற்படுகின்ற சவால்கள் வேறு. இவற்றையெல்லாம் தாண்டி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்ற தாவேகா முயற்சித்தாலும் இந்த 2029 பாராளுமன்ற வரை முழு அளவிலான வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா என்பது ஒரு கேள்விதான். ஆனால் அவர்கள் முயற்சிப்பார்கள் என்றே நம்புவோம். அப்படியானால் மாண்புமிகு முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு சரியான திசையில்தான் பயணிக்கிறதா? உங்கள் கருத்து என்ன? முதல்வர் விஜய் அவர்கள் சரியான அரசியல் பாதையில் தான் தற்போது பயணிக்கிறாரா என்றால், இப்போதைய சூழ்நிலையில் அவருக்கு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கலாம். ஆனால் தேர்தலுக்கு முன்பாக அவர் மீதான ஒரு நம்பிக்கை, ஒரு ஈர்ப்பின் அடிப்படையிலேயே அவருடைய வெற்றி என்பது மலர்ந்தது. இது தேர்தல் வெற்றிக்கு முன்பாக. ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்த பிறகு அவருடைய வலிமை என்பது 2ஆம் கட்ட தலைவர்கள், அவருடைய அமைச்சரவை சகாக்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளின் நடவடிக்கைகளை பொறுத்தே அமையும். ஒருவேளை அவர் தனக்கும் மக்களுக்கும் இடையிலான தொடர்பை குறைத்து கொண்டு வருவாரே ஆனால், இடையில் இப்பொழுது புதிதாக கட்சிக்கு வருகின்ற நபர்கள் 2ஆம் கட்ட தலைவர்களை பயன்படுத்தி அவருக்கும் ஏற்கனவே அவருடைய கட்சியில் இருக்கின்ற தொண்டர்களுக்கும் இடையில் ஒரு பெரிய வளையத்தை கட்டமைப்பார்கள். அந்த கட்டமைப்பு என்பது இனிவரும் காலங்களில் ஒரு அதிகார மையமாக மாறிவிடக்கூடிய ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது. அதை அவர் எப்படி கையாள போகிறார், கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் எப்படி வைத்திருக்க போகிறார், மக்களுக்கும் தனக்குமான இடைவெளியை எப்படி குறைக்க போகிறார், இவற்றை பொறுத்தே அவருடைய அரசியல் பயணம் என்பது தொடரும். நல்ல வெளிப்படையான பதில், நல்ல பார்வைதான். மூன்றாவதாக ஒரு கேள்வி. மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் மக்களுடன் நெருக்கமாக செல்கிறாரா, நல்ல தொடர்பில் இருக்கிறாரா, அல்லது அவரது அணுகுமுறையில் ஒரு மாற்றம் தேவையா என்பதை பார்க்கலாமே. கண்டிப்பாக முதல்வர் விஜய் அவர்களின் அணுகுமுறையில் ஒரு மாற்றம் தேவைதான். தேர்தலுக்கு முன்பாக சினிமாவில் ஒரு கதாநாயகனாக பார்க்கப்பட்டு
ஈர்க்கப்பட்டு அந்த கவர்ச்சியில் மக்கள் அவரை தொட்டு பார்க்க வேண்டும், அவருடன் செல்ஃபி எடுக்க வேண்டும் என்ற கோணத்தில் கட்டுக்கடங்காத கூட்டமாக மாறினார்கள். அதனால் பாதுகாப்பற்ற சூழல், இடையில் ஏற்பட்ட சில விபத்துக்கள், நெருக்கடிகள் இவற்றையெல்லாம் தாண்டி அவரால் மக்களை நேரடியாக சென்று பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது களம் வேறு, நிலை வேறு. ஒரு அதிகாரமிக்க மையத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார். கட்டுப்பாடான ஒரு பாதுகாப்பு வலயத்திற்குள் அவர் இருக்கிறார். இன்றைய சூழ்நிலையில் நான் பத்திரிகையாளர்களை சந்திப்பது அவசியமில்லை என்ற அணுகுமுறையை தாண்டி முதல் வலயமாக பத்திரிகையாளர்களின் மிக முக்கியமான கேள்விகளுக்கெல்லாம் பதில் அளித்து அதன் மூலம் வரும் நெருக்கடிகளை தாண்டி முதல் வலயத்தை உடைத்து கொண்டு மக்களை நோக்கி அவர் பயணிப்பது மிக மிக அவசியமான ஒன்று. இரண்டாவதாக, ஒன்று தொகுதி வாரியாகவோ அல்லது மாவட்டம் வாரியாகவோ அவர் பயணித்து உள்ளாட்சி மற்றும் நகராட்சி பிரதிநிதிகளுடன் அந்த பகுதியில் உள்ள மக்களை நேரடியாக சென்று கலந்தாய்வு செய்து தனக்கும் மக்களுக்கும் இடையில் உள்ள இடைவெளியை குறைத்து கொள்வது மிக மிக அவசியம். ஒருவேளை அவர் குறைத்து கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் அதிகார மையத்தில் மட்டும் அமர்ந்து கொண்டு மக்களை எப்போதாவது அரிதாக சந்திப்பது என்ற நிலையை எடுப்பாரேயானால் இன்றைய ஆர்ப்பரிக்கும் கூட்டம் நாளை அமைதியான கூட்டமாக மாறும். மாற்றம் என்பது ஒரே நாளில் நிகழ்ந்துவிடும். இவருடைய வெற்றியும் ஓரிரு வாரங்களில் பெருமளவில் உருவாக்கப்பட்டதுதான், தீர்மானிக்கப்பட்டதுதான், மக்களால் அளிக்கப்பட்டதுதான். அந்த வெற்றி நிலைப்பதும் சரிவதும் அவருடைய அணுகுமுறையில் ஏற்படுகின்ற மாற்றத்தை பொறுத்தே அமையும். அடுத்ததாக மிக முக்கியமானது ஒரு கேள்வி. முதல்வர் விஜய் அவர்கள் மக்களுடைய ஆதரவை தொடர்ந்து பெறுகிறாரா? அவருடைய ஆதரவு பெருகுமா அல்லது குறையுமா? மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுக்கான ஆதரவு என்பது இப்போதும் அப்படியே தான் இருக்கிறது. மக்கள் அவருக்கு ஒரு அவகாசத்தை கொடுக்க வேண்டும், அவர் செயல்படுவதற்கான ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்தையாவது கொடுக்க வேண்டும் என்று எண்ணத்தில் தான் இருக்கிறார்கள். ஆனாலும் இது ஒரு அபரிதமான வெற்றி கிடைத்து அந்த ஆர்ப்பரிக்கும் சூழலாகவே தொடர்ந்து கொண்டிருக்க முடியாது. எதிர்க்கட்சிகள் தங்களுடைய தோல்வியில் இருந்து மீண்டு வரும் வரை இந்த நிலை தொடரும். மீண்டும் அவர்கள் எழுந்து வந்தவுடன் அரசாங்கத்தின் தவறுகள், அது சிறியதோ பெரியதோ, அதை வைத்து மிகப்பெரிய அரசியல் அரங்கேற்றங்களை நிகழ்த்துவார்கள். அதை தாக்கு பிடிப்பது என்பது இந்த புகழ் வெளிச்சத்திலிருந்து வெளியில் வந்து யதார்த்த அரசியலை செய்தால் மட்டுமே சாத்தியம். இந்த பர்செப்ஷன் பாலிடிக்ஸிலிருந்து வெளிவந்து பர்ஃபார்மன்ஸ் பாலிடிக்ஸ் என்பதை உடனடியாக கையில் எடுக்கும் போதுதான் இதற்கான வெற்றி என்பது நிலைத்திருக்கும். நம்முன் எழுகிற அடுத்த முக்கியமான கேள்வி, முதல்வர் விஜய் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி என்பது ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக ஒரு நெரேட்டிவ் செய்யப்பட்டு கிடைத்த வெற்றியா, ஒரு பர்செப்ஷன் வெற்றி என்று எடுத்துக்கொள்ளலாமா? மாண்புமிகு முதல்வர் திரு விஜய் அவர்களின் மீதான நம்பிக்கையும் ஆதரவும் பெருகுமா குறையுமா என்று பார்த்தோமானால் இன்றைய சூழ்நிலையில் ஆதரவு இருக்கிறது. ஆனால் எப்போதுமே அந்த புகழ் வெளிச்சமும் மக்களுடைய ஆர்ப்பரிப்பும் நிலைத்து நிற்பதில்லை. பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு அரசியல் சூழ்நிலைகளில் இவை மாறிக்கொண்டே இருந்திருக்கின்றன. கடந்த காலங்களில் நாம் பல தேர்தல்களை பார்த்திருக்கிறோம். மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டு அதிதீவிரமாக புயல் போல வந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் காணாமலும் போயிருக்கின்றன. இவை அனைத்துமே அவர்கள் நடந்து கொள்ளும் விதத்தை பொறுத்தே இருக்கிறது. மக்களிடம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. முதல்வர் விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட புகழ் மட்டுமே மாற்றத்தை ஏற்படுத்தி விடாது. இட்ஸ் எ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற அவருடைய சகாக்களின் நடவடிக்கைகள் மிக மிக முக்கியமானது. இப்பொழுது அவருடைய கட்சியில் தினந்தோறும் பார்க்கின்ற பொழுது தொலைக்காட்சிகளில் பல்வேறு கட்சியிலிருந்து வந்து சேருவதை நிகழ்வதை மட்டுமே ஒரு குளோரிஃபை பண்ணி காமித்து கொண்டிருக்கிறார்கள். இது சரியான அணுகுமுறை அல்ல. இப்படி நிகழ்கின்ற the old school of thought அதிலிருந்து வருகின்ற பொழுது it will create a rift within the party. It will create a dissatisfaction among the existing members.
மக்கள் அதை விரும்ப மாட்டார்கள். மக்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் குட் கவர்னன்ஸ், குட் பர்ஃபார்மன்ஸ். Chief Minister Vijay must have a full control and vigil on the operations of his party and the political environment and the administrative of the governance. This will be the very important and very, very critical junction at his political career, and it will fix his political survival. தற்போது மக்களின் முன்னுள்ள ஒரு முக்கியமான கேள்வி, திரு அண்ணாமலையின் வரவு என்பது எப்படிப்பட்ட தாக்கத்தை இந்த தமிழக அரசியல் ஏற்படுத்தும்? திரு அண்ணாமலை அவர்கள் எவ்வாறு வேறுபடுகிறார்? திரு அண்ணாமலை அவர்களுடைய புதிய அரசியல் பயணம் என்பது நிச்சயமாக வருங்காலத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தத்தான் செய்யும். ஏனென்றால் இஸ் a man with an abundant knowledge in all spectrum of life. Is a trained politician. ஒரு அக்ரசிவ் பொலிட்டீஷியன். ஒரு கடினமான காலகட்டத்தில் ஒரு சித்தாந்த ரீதியாக, தர்க்க ரீதியாக ஒரு மாறுபட்ட களத்தில் நின்று மற்ற கட்சிகளின் தாக்குதல்களை சமாளித்து ஒரு அரசியல் கட்சியை கட்டமைப்பை ஏற்படுத்தி அதை ஒரு நிலைக்கு உயர்த்தி கொண்டு வந்த திறமை அவரிடம் இருந்திருக்கிறது. ஹீ இஸ் a very very powerful politician. ஆனால் அவருடைய பாதை என்பது புதியதாக அமைந்திருக்கிறது. அவர் ஒரு இயக்கத்தை உருவாக்குகிறார். கீழ்மட்டத்திலிருந்து தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். போக போகத்தான் தெரியும் அவர் அதே பாதையில் சரியாக பயணிப்பாரே. ஆனால் அவருக்கான அரசியல் எதிர்காலம் என்பது தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிடும். நிச்சயமாக ஒரு மாற்றத்திற்கான அரசியல் வருகின்ற பொழுது அவரும் அந்த களத்தில் இருப்பார். அடுத்த கேள்வி, திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு புதிய அரசியல் சக்தியாக தமிழக அரசியலில் உருவெடுப்பாரா? அவருடைய வருகை என்பது இந்த தமிழக அரசியலின் போக்கை எவ்வாறு மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன? திரு அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசியல் களத்தை நிர்ணயிக்கும் சக்தியாக எதிர்காலத்தில் இருப்பாராக என்றால் நிச்சயமாக இருப்பார். ஏனென்றால் அரசியல் களம் என்பது வெறும் பாப்புலாரிட்டியை வைத்து மட்டுமல்ல. A leader must understand politics, economics, administration, technology, geopolitical situation, social issues, and must have a knowledge in social engineering. Just a charismatic leader figure alone will not help. Such a figure may win the elections but cannot deliver the administration. You need a political wisdom, political knowledge. Lot of the modern politics situation, you need lot of datas. The government function systems, everything has to inculcated with the leadership. Such a leader only can bring a change in the society. There, Mr. Annamalai will be the game changer in the future politics of Tamil Nadu. His approach towards the new political system is based on volunteer service, community service. You want to train the young minds from the grassroots level. There he may succeed in a bigger way, but only time will give the answer for this.